இயேசுவை போற்றிடுவே என்னையும் மௌனித பாத்திரமா வளைந்து கொள்ளுவே குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையும் தாராளமாக தோட்டங்கள் சமூகம் அர்ப்பணிக்க வந்திருக்கு. உடைய விருப்பம் போல எங்களை வளைந்து கொண்டு உடைய விருப்பம் போல எங்களை பயன்படுத்தி உமக்காக பயன்படக்கூடிய வெசல்ஸ்லாக எங்களை பயன்படுத்தக்கூடிய செபிக்கிறோம். நாங்கள் விலைப்புகான பாத்திரம் தான். அதனால் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இந்த காலை வேளையிலே இந்த ஆய்வுக்கு கூடி வந்திருக்கிறோம். ஒரு விஷயம், இந்த பாத்திரத்தை தகுதிப்படுத்துகிறார். வீணை போகாத பாத்திரம் நான் விரும்புவதில்லையே. வீணையெல்லாம் உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை நம்மை போல் மாற்றிடுமே. உழைத்து என்னை உந்தருகே உடமையாக்கிடுமே. உழைத்து என்னை உந்தருகே உடமையாக்கிடுமே. குயவரே குயவரே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கினேன், மெய் வழி விட்டருந்தேன். கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேன் உம்மை இன்பமே. காணாமல் போன மாற்றம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் மாலையில் நடத்துவே. வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் மாலையில் நடத்துவே. குயவரே குயவரே படைப்பின்
தெரிந்து கொண்டதோடு அவர் விடவில்லை. தெரிந்து கொண்ட நம்ம யாவரையும் அவருடைய இரத்தத்தை கொடுத்து அவர் ஒரு விலக்கிரயமாய் தன்னை மாற்றி நம்மளை பரிசுத்த சரமாக மீட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படி பரிசுத்த சரமாய் மீட்டுக் கொண்ட உங்களையும் என்னையும் தேவன் அவருடைய கிரியை செய்யும்படி, அவருடைய வேலை செய்யும்படியாக அவருடைய வேலை செய்யும்படியாக அவருடைய பாத்திரங்களாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அவருடைய பாத்திரங்களாக கர்த்தர் உங்களை நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்ச ஆண்டவரே, என்னை பயன்படுத்துகிற ராஜா, என்னை பயன்படுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை எடுத்து கரத்தில் எடுத்து எங்களை பயன்படுத்துகிறவரே சொல்லி தேவ சமூகம். இந்த 6வது மாதம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுறையாய் அமையட்டும். இந்த 6வது மாதம் காலை வேளையில அந்த சமூகத்தில் அர்ப்பணிக்க வந்திருக்கிற எங்களுடைய ஜீவியம், எங்களுடைய வாழ்க்கை, ஒரு மாற்று திசை எங்களுக்கு காண்பிக்காதவரே என்று சொல்லி தேவ சமூகம். தேங்க்யூ ஜீசஸ். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவர், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவர். ஆமென். அவர் நம்முடைய என்னையும் பிடித்தது மாத்திரமல்ல, அவர் பயன்படுத்த விரும்புகிற காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து என்னை எடுத்து பயன்படுத்துகிறாரே என்று சொல்லி கேட்கிறோம். தேங்க்யூ மாஸ்டர். உமக்கு நன்றி பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, எதுவும் சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, எதுவும் சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே
இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, என் பூமி சொந்தமல்ல. எனக்கென்று என் பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு, love இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. நாலு பேர் எல்லாம் இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் பூமி சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் இல்லை, பூமி சொந்தம். எல்லாமே எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு. நான் இயேசுக்காக எல்லாமே இயேசு, அவர்களால் பிடிக்கப்பட்டவனாய் எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஆறாவது மாதத்தினுடைய 1ஆம் தேதி அதிகாலை வேளையில மறுபடியும் கர்த்தர் தேவ சமூகங்களை கூட்டி சென்றது நோக்கம் என்ன தெரியுமா? நீ என்னுடையவன் மகனே, மகளே, நீ என்னுடையவன். நீ எனக்காக என்னுடைய வேலை செய்யும்படியாக என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மாத்திரம் நீ என்று சொல்லி மறுபடியும் நம்மளுக்கு நினைவுபடுத்தும்படியாய் ஆண்டவர் அந்த காலை வேளையில் அவரை பாதங்களை கூட்டி சேர்ந்திருக்கிறார். நீங்க சொல்ல போறீங்க, நான் இயேசுவால பிடிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு நம்மளை பிடித்தவராய் இருக்கிறார். அன்னைக்கு பேதுரு பார்த்து சொன்னாரு, நீ இதுவரை மீன்களை பிடித்து கொண்டிருந்த, இனிமேல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாறுவேன் என்று சொல்லி அதே நோக்கத்தோடு தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில சொல்லுவீங்களா, நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன். ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில தேவ சமூகத்தை அறிக்கையிடுங்க, நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன். ஒருவேளை உங்களுடைய காலையில நீங்க சிறியவர்களாக தோன்றலாம், நான் ஒரு சிறு கூட்டமாக நீங்க நினைக்கலாம், நான் ஒரு பலன் இல்லாதவன் என்று நீங்க நினைக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு நம்முடைய பலனை உங்களுக்கு எனக்கு கொடுத்து அவர் பயன்படுத்த சுத்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் கலங்கி விடாதே. உன்னை உண்டாக்கினவன், உன்னை சிருஷ்டித்தவன், உன்னை நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவன், உன்னை சிருஷ்டித்தவன், உன்னை நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் கைவிடுவாரோ, அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டுடுவாரோ.
படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. நமக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்கள். எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. பலவீனம் ஆழ்வதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, பலவீனம் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை, ஒருவரும் சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை. சாபம் என்னை அணுகுவதில்லை, எந்த சாபம் அணுகுவதில்லை. இந்த மாசம் எந்த சாபம் அணுகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கி என் முன்னே நடந்து செல்கிறார். எந்த தீங்கும் வழங்காது, ஒன்றும் செய்யாது. எந்த தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாது. வியாதிகள் வருவதில்லை, பாதைகள் தொடர்வதில்லை. ஒவ்வொருவரும் வியாதிகள் வருவதில்லை, பாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, இந்த ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபை விலகுவதில்லை, அவர் கிருபை விலகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர் என் முன்னே நடந்து நடந்தவர். என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. சிறு பூச்சியே நீ ஒன்று தொண்டரங்கி அமே சிறு குழந்தை நீ எதற்கும் பயந்து வீராதே. யாருக்கும் என்ன சிறு பூச்சியே இஸ்ரவேலின் செல்வமே, இஸ்ரவேலின் செல்வமே, நீ எதற்கும் பயந்து வீராதே. என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. நல்ல காரியங்கள்
காரணம் ஒன்றே ஒன்றுதான். அவனுடைய இருதயத்துல என்ன இருந்துச்சு சொன்னா, ஒரு சுயநலமான ஒரு எண்ணம் இருந்து கொண்டு இருந்துச்சு. ஒரு சுயநலத்தோடு அவன் ஜீவித்ததுனால ஆண்டவர் பக்கத்துல இருக்க முடியாம அவன் இந்த பூலோகத்துக்கு தள்ளப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய சட்டமே, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சுயநலம் இருக்கிறதோ அவர்கள் தேவனுக்கு அருகாமையில இருக்க முடியாது. அவர்களை தேவன் பயன்படுத்த முடியாது. ஆகவேதான் அவனை தேவன் கீழே தள்ளிவிட்டார். இந்த காலை வேளையில இந்த 6வது மாசத்துடைய துவக்கத்துல, ஆண்டவரை நான் எனக்காக வாழலப்பா, சுயநலத்தோடு நான் எனக்கென்று ஜீவிக்க வரவில்லை, நான் உமக்கென்று வந்திருக்கிறேன். ஒருவேளை எதையோ ஒரு தேவ சமூகத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் எதையும் எதிர்பார்த்து வரல, உமக்காக நான் எதையாவது செய்ய முடியாது வந்திருக்கிறேன், என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவீங்களா? என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ராஜா, என்னை எடுத்து உடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்துங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு அதை அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த நன்மையை கொடுத்து உங்களை நடத்தும் வல்லவராக இருக்கிறார். யாக்கோபு சிறுபூசியை எதற்கும் கலக்கி விடாது, ஆண்டவர் கரையாமல் இருக்கணும்னு சொன்னா, சுயநலத்தோடு இருப்போம்னு சொன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது. எனக்கு ஜெபிப்போம், ஆண்டவரே எனக்காக நான் எதையும் கேட்க போறதில்லப்பா, எனக்கு என்ன வேணும் என்பதை எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறேன். இந்த 6வது மாசம் நான் என்னுடைய பாதப்படி அர்ப்பணிக்கும்படியாக வந்திருக்கிறேன். சொல்லுவீங்க அவருடைய சமூகத்துல, ஓ ஹalleluya, என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும்படியாக வந்திருக்கிறேன். என்னுடைய பாதப்படியில சமர்ப்பித்து நீ செய்ய விரும்புகிற காரியத்தை என் மூலமா செய்யும் என்று சொல்லும்படியாக வந்திருக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவருடைய சமூகத்துல ஜெபத்தின் மூலமா நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவருடைய சுத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆண்டவரே நீங்க செய்ய நினைத்ததை செய்யக்கூடிய மாசமாய் ஆண்டுகளாய் இந்த நாட்களுக்காக மாற்றி தருவே என்று சொல்லி சொல்லுவீங்கன்னு சொன்னார். நிச்சயமாகவே உங்களை பயன்படுத்த போகிறார். தேசமா உங்களை நிச்சயமாகவே பயன்படுத்த போகிறார். அவர்களை அழைத்து கொண்டு வந்த நோக்கம் அதுதான், உங்களை பயன்படுத்தும்படியா. இதோட காலை வேளையில ஒரு சிறு கூட்டமாக, ஒரு சிறு மந்தையாக ஆண்டவரே அந்த பாடலை போல சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த சிறு கூட்டத்தை தான் ஆண்டவரே இந்த உலகத்தை கலக்கக்கூடியவர்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த காலை வேளையில் சபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் தேவனுடைய கரங்களை எடுத்து நீ செய்ய நினைத்ததை இவர்கள் மூலமாய் செய்து நிறைவேற்றும்படியா இவர்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிற இவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்காக, உடைய நாமத்தின் மகிமைக்காக நீ எடுத்து பயன்படுத்தும்படியாக சொல்லிக்கிறோம். இவரை தாழ்த்துகிறோம், உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் சொல்லிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 4வது அதிகாரத்துக்கு நேரம் நம்முடைய கண்களை திருப்புவோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 2வது வசனம். யாராவது ஒரு எடுத்து உங்க வாசிக்கிறோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 2வது வசனம். சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய சொந்த விருப்பங்களுக்கு இல்லாம, நம்முடைய டிசைர் இல்லாம தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அதில் எவ்வளவு விஷயம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு வைத்திருப்பான். அல்லேலூயா. இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மளுக்கு உணர்த்த நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய நலனுக்காக நம்ம ஜீவிப்பதை விட தேவனுடைய சித்தத்திற்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது, அல்லேலூயா, தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக நம்ம எல்லாரும் நம்மளுக்காக சில நேரங்களில் இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால இந்த பிசாசனுடைய வாழ்க்கையை விதமாய் மாற்றி விடுகிறார் என்று சொன்னா, எனக்கு 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 என்கிறதான அந்த சூழ்நிலைக்குள்ள மனுஷனை கொண்டு போய் விடுகிறான். ஏன்னு சொன்னா, அவன் அந்த இடத்துல இருந்து தான் கீழே விழுந்தான். ஆமென். எனக்கு மேலே ஒருவர் தான் இருக்கிறார், நான் அவருடைய இடத்திற்கு போய்விடுவேன் என்று சொன்னா எனக்கு மேலே யாரும் இல்லை என்று சொல்லி சுயநலத்தோடு சிந்தித்ததுனால ஆண்டவராகிய தேவன் அவனை கீழே தள்ளிவிட்டார். அல்லேலூயா. சோ இந்த பிசாசுடைய விருப்பம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட அவன் என்ன விரும்புகிறான் சொன்னா, சுயநலத்தை விதைக்க விரும்புகிறான். அல்லேலூயா. தேவனை விட்டு தூரம் கொண்டு செல்கிறதான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சுயநலம். அதை ஜனங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில விதைத்து விடுவோம் என்று சொன்னா ஆண்டவர் அவர்களை வெறுத்து விடுவார் என்கிற எண்ணத்தோடு மனிதனுடைய இதயத்தில் என்ன விதைக்கிறான்னு சொன்னா சுயநலமா எனக்கென்று என்னுடைய குடும்பம் நான் அப்படின்னு சொல்லி மனிதனுக்குள்ள இதை விதைக்க ஆரம்பித்து விட்டார். நாமே சொல்லுவீங்களா? இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை இந்த மாசம், இந்த 6வது மாசம், இந்த 1ஆம் தேதி இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இந்த சுயநலம் இருக்கும் என்று சொன்னா இன்றைக்கு அந்த சுயநலத்தை விட்டுவிட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் விதமாய் சொல்கிறது. மத்தேயு 16வது அதிகாரத்துல 25வது வசனத்தை எடுத்து நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா மத்தேயு 16வது அதிகாரம் 25வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஜீவன் அவருக்காக செயல்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. முதல்ல ஒரு பாட்டு அழகா பாடணும். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன் என்று சொல்லி பாடணும். ஆமாங்க, நம்மளை கர்த்தர் பிடித்திருக்கிறார். எவ்வளவோ பேர் இருக்கும்போது அவர்களை எல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை. உங்களையும் என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவருக்காய் ஜீவிக்கும்படியா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்காக அல்ல, எனக்காக அல்ல. வசனம் சொல்லுகிறது, ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ரட்சிக்க விரும்புகிறவன் என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்காக நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கும் போது அதை இழந்து போவோம். ஆனா கர்த்தருக்காக என்று சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேளையில் இந்த ஜபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்க்கறனால நிச்சயமாய் சொல்ல முடியும், கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை பயன்படுத்தும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில் மறுபடியும் தெரிந்த காரியம் தான். ஒரு விஷயம் கூட அதை நினைவுபடுத்துகிறேன். நம்ம தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க போறோம். என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. முழுமையாய் அர்ப்பணிக்கிறவர்களை தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா. முதல்ல சொன்ன பிசாசு யாரை தேவன் பயன்படுத்த விரும்புகிறாரோ அவங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை கொண்டு வந்து அவர்களை எந்த பாதையில் நடத்துவான்னு சொன்னா செல்ஃபிஷா வாழ வைப்பான். அல்லேலூயா. சுயநலமாக வாழ வைப்பான். நான் எனக்காக என்னுடையவைகள் என்று சொல்லி சிந்தையை அப்படியே குறுகிறதா மாற்றி விடுவான். ஆமென். சொல்லுவாங்க கிணத்து தவளை போகல, அதே இடத்தை சுத்தி சுத்தி வருவாங்க. அதை விட்டு வெளியே போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பிசாசு நல்லா தெரிஞ்சுக்கிட்டா இவங்களை விட்டா இவங்க தேவனால பயன்படுகிற பாத்திரமாய் மாறி விடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் நம்ம என்ன பண்றான்னு சொன்னா அந்த வட்டத்தை குறுக்கி விடுகிறார். நம்முடைய உலகத்தை குறுக்கி விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகளை கொண்டு வந்து சூழ்நிலைகளை கொண்டு வந்து தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாதபடி தடை செய்து விடுகிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 11வது வசனம். தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செல்ஃபிஷ்னஸ் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற மனுஷன் அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? தன்னை பற்றி உயர்வாய் நினைத்து கொண்டே இருப்பான். சொல்லுங்க. முதல்ல பார்த்தோம் இல்லையா? இந்த செல்ஃபிஷ்னஸ் யாருடைய வாழ்க்கையில் இருக்குதோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா அவங்க தான் நிறைய தியாகம் பண்றவா நினைத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அவங்க தான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது போல நினைத்துக் கொள்வார்கள். ஆனா உண்மையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அவர்கள் தங்களை தானே பூஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க தவிர ஆண்டவரை உயர்த்த நினைக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு கொண்டு வருகிற சதி திட்டங்களை விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னா நம்ம அவருடைய கரத்தின் கிரியைகளா இருக்க மாட்டோம், நம்ம தேவனுடைய கரத்தின் கிரியைகளா இருப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அவருடைய வெசல்ஸ், அவருடைய பாத்திரமாய் பயன்படுத்த விரும்புகிறார். ஆனா பிசாசு சூழ்நிலைகளை கொண்டு வந்து அல்லேலூயா எண்ணங்களை கொண்டு வந்து எண்ணங்களை சிதறடிச்சு என்ன பண்றான்னு சொன்னா நம்மளை பற்றிய உயர்வான எண்ணங்கள். இந்த காட்டத்தை சொல்லிக்க போற ஆண்டவரே நீங்க பயன்படுத்த கூடாதபடிக்கு என்னிடத்துல உயர்வான சிந்தனைகள் இருக்குன்னு சொன்னா அதை எல்லாம் நினைவுல எடுத்து போட எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துக்காக ஒரு காரியம் சொல்லுவாங்க, டாக்டர்கிட்ட போனாலும் சரி லாயர்கிட்ட போனாலும் சரி பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. எத்தனை கேள்வி டாக்டர்கிட்ட போனாலும் லாயர்கிட்ட போனாலும் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற காலத்துல நம்ம டாக்டர்கிட்டையோ லாயர்கிட்டையோ போய் உண்மை பேசிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு வைத்தியர் ஒரு டாக்டரா இருக்கிறவங்க
வைத்தியம் பார்க்கணும்னு வைங்களேன், எல்லாருக்குமே வைத்தியம் பார்த்துருவாங்க. யாருக்கு வைத்தியம் பார்க்க சொன்னாலும் அவங்க ரொம்ப சுலபமா வைத்தியம் பார்த்துருவாங்க. ஆனா அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு வைத்தியம் பார்க்கணும்னு வைங்களேன், ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா டாக்டர் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. தன்னுடைய மகனுக்கோ தன்னுடைய மகளுக்கோ அவங்க ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன? இன்னைக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு வெளிப்பட்டு விடுமா. அல்லேலூயா. அப்ப மற்றவங்களுக்கு பண்ணும்போது இன்னைக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா, சிந்திச்சிருக்கீங்களா? எவ்வளோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறாங்க. அப்போ மற்றவர்களை அவங்க கையாளும் போது அவங்க எப்படி பார்த்துருக்காங்க தெரியுமா? ஒரு சுயநலத்தோடு, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லேலூயா, சொல்லுங்களேன். அல்லேலூயா. மற்றவர்களை அந்த அறுவை சிகிச்சை செய்யும் போது அவங்க சிந்தையில இருதயத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த பர்சனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஏதோ தவறு நடந்தா கூட அது என்னை பாதிக்க போகிறது இல்லை அப்படின்ற எண்ணத்தோடு செயல்படுவார்கள். அல்லேலூயா. சுயநலத்தை விளங்கிக் கொள்வதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறேன். ஆனா அதே நேரத்தில் தன்னுடைய குடும்பம் வரும்போது இதுல எந்த தவறும் நடந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தான் சொந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் என்ன பண்ண மாட்டாங்க, டாக்டர்ஸ் கையாள மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னா, இந்த உலகம் எதனால நிறைந்திருக்கிறது சொன்னா சுயநலத்தினால நிறைந்திருக்கிறது. ஆமென். பிசாசு தேவனுடைய ஜனங்களை சுயநலத்தினால நிரப்பி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் தேவனால பயன்பட்டு விடக்கூடாது, இவர்களை கர்த்தர் பயன்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. எனக்கென்று 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 சொல்லி அந்த வட்டத்தை குறுக்கிக் கொள்வாங்க. அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த 6வது மாசம் நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் கர்த்தருக்காக என்னுடைய எல்லைகளை விரிவாக்க நான் முயற்சி பண்ண போறேன். என்னுடைய எல்லைகளை தேவனுக்காக. அல்லேலூயா. யாபேஸ் என்று சொல்லி வேதத்தில் ஒருவன் இருந்தான். அவன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். அந்த ஆண்டவரே என்னுடைய எல்லைகளை என்ன பண்ணுங்க, விரிவாக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்க போறோம். எனக்காக அல்ல ஆண்டவரே, உமக்காக என்னுடைய எல்லைகளை விரிவாக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க மற்றவங்களோட பேசுகிற காரியத்தை குறைத்து இருப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு மறுபடியும் மற்றவங்களோட பேசுகிற காரியத்தை அதிகம் பண்ணுங்க. அல்லேலூயா. எந்த இடத்துல பிசாசு உங்களை அமைப்பி போட நினைக்கிறானோ அந்த இடத்துல கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல 5வது வசனம் வரை வாசிப்பீங்கன்னு சொன்னா யாராவது ஒரு 2 வாசிக்கலாமே. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3லிருந்து 5 வரை. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ரொம்ப தெளிவா இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா இந்த பிலிப்பி பட்டணத்துக்கு சொல்லி இருக்கிற வார்த்தையை பாருங்களேன். நம்ம யாரை போல மாற வேண்டுமா? நம்ம யாரை போல மாறணும்? ஆரம்பத்துல சொன்னேன், ஒருவன் தேவனுக்கு அருகாமல் இருந்த தேவதூதன் அவரை போல மாற முயற்சி பண்ணா அவனை தேவன் கீழே தள்ளிட்டாரு. ஆனா இந்த வசனத்துல தேவன் சொல்லுகிறாரு, நம்ம அவரை போல மாற வேண்டுமா? அல்லேலூயா. இந்த இடத்துல வசனத்துக்கு நேர கண்களை திருப்புங்களேன். திரும்ப அந்த வார்த்தை கடைசி வசனத்தை வாசிங்க சிஸ்டர். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அல்லேலூயா. ஆண்டவரே, தேவனுக்குள்ள என்ன சிந்தை இருந்துச்சு? அவர் என்ன நினைத்து கொண்டிருந்தார்? அவர் எதை செய்ய விரும்பினாரோ அதை இந்த உலகத்தில் வந்து செய்தார். ஆமென். ஒரு முறை சாத்தான் வந்து அவரை சோதிக்கணும்னு நினைக்கும் போது அந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யுங்கள் என்று சொல்லும் போது அவர் செஞ்சதில்லை. அந்த இடத்துல நினைத்திருந்தார் என்று சொன்னா அவருடைய பசியை ஆற்றிருக்கலாம். ஒரு இடத்துல கூட அவர் சுயநலமாய் அவருக்கு என்று சொல்லி எதுவுமே செய்யல. அல்லேலூயா. இந்த உலகம் முழுக்க இன்னைக்கு இருக்கிறவர்கள் எனக்கு, என் பிள்ளைக்கு, என் குடும்பத்திற்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இங்கே ஒரு தேவன் தன்னுடைய குடும்பத்திற்கு என்று சொல்லிவிட அவர் எதுவுமே செய்யவில்லை. அல்லேலூயா. அவருக்கு என்று சொல்லி அவர் எதுவுமே செய்யவில்லை, எல்லாவற்றையும் பிறருக்காக. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, எனக்குள்ள இருந்த சிந்தை உங்களுக்குள்ளே இருக்க கடவுள். சொல்லுங்க, எனக்குள்ள ஆண்டவருக்குள்ள இருந்த சிந்தை, இயேசுவுக்குள்ள இருந்த சிந்தை, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். இந்த காலை நேரத்துல உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் என்னவாய் மாறணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே உங்க சிந்தையில இருந்த அதே காரியம் என்னுடைய சிந்தையில வைத்து என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் நினைச்சதை செய்வதற்கு உங்களை தானே தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவர் செய்ய நினைத்த காரியத்தை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவதற்கு உங்களை தானே முன்குறிப்பு இருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், என் சிந்தை உங்க சிந்தையாய் மாறணுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பிசாசு அதற்கு மாறாக சுயநலத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்து விதைக்க முயற்சி பண்ணுகிறான். இதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க, நான் சுயநலமா இருக்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில இதுதான் நம்முடைய ஜெபம், இதுதான் நம்முடைய எண்ணமா இருக்கட்டும். சுயநலத்தோடு தேவ சமூகத்தில் ஒருவேளை வந்திருக்கோம்
அப்படின்னு சொன்னா இன்றைக்கு ஆண்டவருடைய சமூக ஆண்டவரே உம்மை போல் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவரை போல நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளை அவர் எடுத்து பயன்படுத்துவதற்கு அது மிக உதவியா இருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, போதும் என்கிற மனசு வேணுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சுயநலம் இருக்கும் தெரியுமா? போதும் என்று நினைக்காத ஒரு மனுஷன். எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும். இந்த உலகத்துல யாராவது போதும்னு சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. லூசிபர் தொடங்கி சாதாரண சின்ன மனுஷன் வரையிலும் யாருமே எனக்கு போதும் என்று சொல்ல முடியாது. அல்லேலூயா. போதும் என்கிற தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ அந்த காலை வேளையில நீங்களும் நான் சொல்லிக்க போறோம், சுயநலம் இல்லாம பொது நலத்தோடு இயேசுவை போல நானும் மாறணும். என்னை சுற்றி இருக்கிற அநேகருக்கு நான் இயேசுவை வெளிப்படுத்தணும், இயேசுவை குணாதிசயத்தை வெளிப்படுத்தணும். என்னுடைய சகோதரனுடைய சகோதரிகள் என் கூட இருக்கிறவர்களுக்கு நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை என்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபிக்க நம்மளாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். 2 ராஜாக்கள் எடுத்து வாசிக்க வேண்டாம். 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 20வது வசனத்துல இருந்து 27வது வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் சுயநலத்தோடு இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க. வாசிக்க வேண்டாம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 20வது வசனத்துல இருந்து 27வது வசனம் வரைக்கும். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 20லிருந்து 27 வரை அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அங்க ஒரு படை தளபதி இருக்கிற, நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் நன்றாக தெரிந்த சம்பவம் தான். அந்த படை தளபதி குஷ்டரோகியா இருக்கிறார். ஒரு கட்டத்துல தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் சுகத்தை கொடுக்கிறார். ஒரு அப்படின்னு சொல்லுவீங்களா? ஒரு சுகத்தை கொடுக்கிறாரு. சுகத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் அந்த ஊழியக்காரனுக்கு ஏதாவது செய்யலாம் என்று சொல்லி தன்னுடைய மனசுல அவன் யோசிக்கிறான். ஐயா, நான் நிறைய தங்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், வெளியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் தரேன்னு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பொதுநலமாய் சுயநலமாய் இல்லாம, அல்லேலூயா, பொதுநலமா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பி விடுகிறார். ஆனா அவனிடத்துல வேலை செய்ததானே அவனுடைய அசிஸ்டன்ட் கேயாஸ் என்ன பண்றான் தெரியுமா? ஓடி போய் அவன் பின்னாடி போய் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தை இன்னைக்கு பிசாசு எவ்விதமாய் மாற்ற விரும்புகிறான்னு சொன்னா, தேவன் தம்முடைய வல்லமையை நம்ம மூலமாய் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆனா பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? அதை தடுத்து போட விரும்புகிறான். அல்லேலூயா. இந்த கேயாசுடைய வாழ்க்கையில நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அவன் அவருக்கு அடுத்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய ஒரு மனுஷன். ஆமென். அல்லேலூயா. எலியாக்கு அப்புறம் யார் வராங்க? எலிசா வராங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? மோசேக்கு அப்புறம் யார் வராங்க? ஜோசுவா, காலேப் வராங்க. இப்படிப்பட்டு தொடர வேண்டிய காரியத்தை பிசாசு தடுத்து நிறுத்தி போடுகிறார். ஆமென். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான். ஆண்டவர் அவருக்கு அடுத்ததாக உங்களை அந்த இடத்துல வைத்து, என் பிள்ளையை நான் என்னுடைய ராஜ்யத்துக்காக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தப்பட்டு இருக்கிறார். ஆனா பிசாசு அந்த உலகத்தில் உள்ள செல்வங்களை காமித்து, இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகளை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அவன் என்ன பண்ணுகிறான்னு சொன்னா, வஞ்சித்து தேவனுக்கு விரோதமாய் நம்மளை செயல்பட வைத்து விடுகிறார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் அந்த சம்பவம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, இதை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபிப்போம். ஏசாயா 41வது அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிப்பீங்களா? இந்த மாதத்துக்கான வாக்குத்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறாரு, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எல்லாம் சேர்ந்து இந்த வாசகங்களை வாசிப்போமா? எல்லாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 41வது அதிகாரத்துல 13வது வசனம். போன மாசம் நம்ம 10வது வசனத்தை தியானிச்சோம். இந்த மாசம் முழுக்க நம்ம 13வது வசனத்துல இருந்து நம்ம தியானிக்க இருக்கிற வார்த்தைகளை பிடித்துக் கொள்வோம். எல்லாம் எடுத்து வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்னொரு விஷயம் வாசிக்கிறோமே, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கண்களை மூடுவோம். இருக்கிற இடத்துல முடிந்தவர்கள் அப்படி எந்திரிச்சு நிற்கலாம். தேவ சமூகத்துல, ஆண்டவரே, என்னுடைய ராஜ்யத்திற்காக எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே,
இந்த வார்த்தைகளை நான் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். சுயநலம் இல்லாம பொதுநலத்தோடு நான் வாழும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். எல்லாருக்கும் இல்லைங்க, அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிற அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தரை செய்ய விரும்புகிறார். இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரிஒன் எல்ஸ் who read this the word of God. இது யாருக்காக தான் மாத்திரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுங்க அப்பான்னு சொல்லி கையை உயர்த்தி நிற்கிற அந்த மகனுக்காக அந்த மகளுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை தான், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்கிறேன். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்துல இந்த மாசம் நீரை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர், என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா என்று சொல்லுவீங்களா? ஓ, இந்த வார்த்தைகள் மூலமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என்னை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா, என்னை எடுத்து பயன்படுத்துங்க. எல்லாருடைய வேண்டுதல், எல்லாருடைய ஜெபமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாயில திறந்த காலை வேளை ஆண்டவரை கேளுங்க. எத்தனையோ வாக்குறுதிகளை கர்த்தருக்கு கொடுத்திருக்கு, எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரிட்டு பேசும்போது அவங்க அழகா சொன்னாங்க, இந்த வாக்குத்தத்தம் தான் என்னை நடத்தி கொண்டே போகுது. ஒவ்வொரு முறை நான் தேவ சமூகத்துக்கு போகும்போது எல்லாம் கர்த்தருக்கு வாக்குத்தத்தங்களாய் கொடுக்கிறார், எனக்காகவே கொடுக்கிறார் என்று சொன்னாங்க. அவருடைய தேவ சனமே அவருடைய சமூகத்திற்கு பாதப்படிக்கு வரும்போது அவர் தம்முடைய வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்து அவர் நம்மை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதப்பா, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பாரே என்று சொன்னார். யார் உங்களுக்கு எதிராக நிற்க முடியும் பிரதர்? யார் உங்களுக்கு எதிராக நிற்க முடியும் சிஸ்டர்? நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே இந்த மாசம் எந்த சுயநலங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் எல்லாம் அற்று போகும்படியாக சொல்லிக்கிறோம். ஒருவேளை என்னுடைய வட்டத்தை நான் குறுக்கி இருப்பேன் என்று சொன்னா இயேசுவுக்காக என்னுடைய எல்லைகளை நான் விஸ்தாரப்படுத்துகிறேன் சொல்றீங்களா? நீங்க வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே ஒருவேளை நான் ஒரு லிமிடேஷனை போட்டிருப்பேன்னு சொன்னா என்னை சுற்றிலும் இன்றைக்கு அதை உடைத்தேறீங்க. ஏன்னு சொன்னா நான் எனக்காக அல்ல உமக்காக வாழும்படியாய் வந்திருக்கிறேன். நான் எனக்காக அல்ல உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறேன். நான் எனக்காக அல்ல உங்களுடைய ராஜ்யத்துடைய மகிமைக்காக வந்திருக்கிறேன். என்னை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா, என்னை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா, என்னை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் கேட்பீங்களா? என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உங்களை பயன்படுத்துவதுதான் எங்க அப்பாவுடைய நோக்கம், உங்களை உபயோகப்படுத்துவதுதான் அவருடைய நோக்கம். அவருடைய சமூகத்துல என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவருடைய விருப்பம் தெரியுமா? அவருடைய நாமம் இந்த பூமியில உயர்த்தப்பட வேண்டும், அவருடைய நாமம் இந்த பூமியில உயர்த்தப்பட வேண்டும். அதற்கு அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட கருவிதான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு டூலை சும்மா வைக்கக்கூடாது, அந்த டூலை பயன்படுத்திட்டே இருப்பாங்க. நீங்களும் நானும் தான் அந்த கருவி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கையில இருக்கிற கருவி, குயவனுடைய கையில இருக்கிற களிமண் நீங்களும் நானும். ஆண்டவர் சொல்லுங்க, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. உங்க நாமம் உயரணும், நீ மேன்மைப்படணும், என்னை பயன்படுத்துங்கப்பா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்களை பார்த்து நீங்க பாடுங்க, உங்க நாமம் என் மூலமா, உங்க நாமம் என் மூலமா உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும் இயேசுவே, இன்று மேன்மை அடையணும். நான் பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும். சொல்லுங்க, எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும். என் மூலமா இன்று
உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை. என் குடும்பத்தின் மூலமா, என் ஜீவித்தின் மூலமா, என் பேச்சின் மூலமா, என் நடத்தின் மூலமா, என் செயலின் மூலமா, சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சுவலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேள்வியிலும், எல்லாம் சிங்கத்தின் கேள்வியில் இருக்கிறீங்களோ சொல்லுங்க. தீச்சுவை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே சொல்லுங்க, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உணர்ந்து தேவ சமூகத்தில் உங்க நாமம் என் மூலமா என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை சொல்லுங்க. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. ஒரு குரலாய் ஒரு சபையால் இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். உங்க நாமம் இயேசுவின் சிந்தை உங்களுக்குள்ள இறங்கணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் சொல்லுங்க. இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். பாடுவோம் அல்லேலூயா. 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 முடிஞ்சவங்க கரங்களை அசைத்து அல்லேலூயா. 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 உணர்ந்து அல்லேலூயா. 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 யாவே யாவே அல்லேலூயா. யாவே யாவே அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் திருவள்ளுவர் பற்றுகிறார். மறுபடியும் இந்த வார்த்தைகளை எங்களுக்காக வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். மனிதன் அல்ல, உங்களை மண்ணை உருவாக்கின தேவன் சொல்கிறாரு, அப்பா இந்த காலைகளில உன்னுடைய வலது கையை நான் பிடிச்சிட்டேன், நீ எனக்காக ஜீவிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறபடினால ஐ ஹோல்டிங் யுவர் ரைட் ஹேண்ட் ரைட் நவ அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடித்து உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி கதறி மையப்படுத்தி எஸ் 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 சிங்கத்தின் கோயில ஒருவரை நடந்து போய்கொண்டிருக்கிறோம். அக்னி ஜுவாலையில ஒருவரை இன்னைக்கு உலாவி கொண்டிருக்கிறார். சிறசாலைகள்
சங்கிலினால் உங்களை கூட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறாரு, நான் உனக்கு துணை நிற்கும் போது இது எதுவும் உன்னை அணுகிடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவும் உங்களை தொட முடியாது. எதுவும் nothing shall harm you brothers and sisters. எதுவும் உங்களை அணுகாது. ஏன்னு சொன்னா அவர் உங்களுக்கு துணையாளராய் அந்த மூன்றாவது நபர் கூட அந்த 3 பேர் போன இடத்துல 4வது நபராய் அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், அக்கினி ஜுவாலை உண்மையிலே பற்றாது. ஆமென். நீங்க அதை ரிசீவ் பண்ணணும். அல்லேலூயா. அக்கினி ஜுவாலை உண்மையிலே பற்றாது. மற்றவர்கள் இந்த பாதையில் நடந்து போன அநேகர் அதிலே அமிழ்ந்து போயிருக்கலாம். உங்களை தூக்கி போடணும்னு நினைச்சவங்க அமிழ்ந்து போயிருக்கலாம். என்ன சொன்னார், அங்கே இருந்த எல்லாரும் இந்த சுயநலத்தோடு இருந்தாங்க. அங்கே இருந்த எல்லாரும் ஒருவருடைய சொல்லை கேட்டாங்க. அந்த 3 பேர் மட்டும் தேவன் சொல்லுகிற வார்த்தையை மட்டும் கேட்டு நடந்தார்கள். இன்னைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதை நம்பி தேவ சமூகத்தில் இருக்கிற அருமையான தேவனை பிள்ளையே, உங்களோட ஒரு துணை இருக்கிறவராய் 4வதாய் அவர் வந்து அந்த தீச்சோலை நடுவில் உங்களோடு நின்று நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகன் என்று சொல்ல போகிறார். அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்த பேதுரு எப்படி வெளியே கூட்டிக் கொண்டு வந்தார், அதை போல நீங்க இருக்கிற சூழ்நிலையிலிருந்து அந்த சங்கிலிகளை உடைக்க செய்த ஒரு வெளியே வர செய்ய போகிறார். அது எந்த சிறைச்சாலையா இருந்தாலும் சரி, பினான்சியல் சிச்சுவேஷனா இருக்கலாம், ஒருவேளை சரீரத்தின் பலவீனமா இருக்கலாம், அல்லது சிந்தனையில இருக்கிற அலக்கழிப்பா இருக்கலாம். என்னால இருந்து வெளியே வர முடியவில்லை என்று நினைத்து கொண்டு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாத மகனே, மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தை பூமியை மற்ற சராசரத்தை படைத்த தேவன் சொல்லுகிறார், சுயநலங்கள் விலகும் போது, அல்லேலூயா, தேவனுடைய சாயலை நீங்கள் தரித்து கொள்ளும் போது, தேவனுடைய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளே வரும்போது, அப்படி நான் தேவனை வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் செய்யும் போது, ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் திரும்பி பார்க்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலும் அத்தனை எனக்கு இதை செய்ய மாட்டவர்கள் சந்தேகத்தோடு பார்க்கிறாதீங்க, திரும்பி பார்க்கிறாதீங்க. தேவனுடைய சமூகத்தில் நின்று இன்னைக்கு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க. ஈஸ்வரன் இந்த தீர்மானத்தில் நிற்கும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க நாமத்தை மாத்திரம் உயர்த்த எனக்கு உதவி செய்யுங்க. சொல்லுங்க, உங்க நாமத்தை மாத்திரம் உயர்த்த எனக்கு உதவி செய்யுங்க. எங்க இருந்தாலும் சொல்லுங்க, you and I have to do only one thing, that we have to glorify his mighty name. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை நம்மளுக்கு எந்த வேலையும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே என்ன நடந்தாலும் நேற்று இந்த இடத்துல ஆராதனை நடக்கும் போது அன்பு தேவ ஊழியர் ரொம்ப அழகா சொன்னாரு, வியாதியோடு இருக்கும் போது கூட நீங்க மத்தவங்க பார்த்து நீங்க நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா நீங்க சொல்லுகிற அந்த நபரால உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது, உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவர் தான் உங்களுக்கு அந்த சுகத்தை கொடுக்க முடியும். நீங்க பிரச்சனையின் நடுவில் நடந்து போகும்போது நீங்க சொல்லணும், இல்லை என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா வெளியே இருக்கிறவங்க அதை தான் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. வெளியே இருக்கிறவங்க என்ன எதிர்பார்த்து இருக்கிறாங்க தெரியுமா? உங்களை தூக்கி சிங்க கவியில போட்டா கூட நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. நீங்க நம்பணும், நீங்க விசுவாசிக்கணும், நீங்க உறுதியா இருக்கணும். நீங்க ஆண்டவரமான நீங்க மற்றவர்களை பார்த்து சொல்லணும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை வெளியிட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. No negative confessions in your life, brothers and sisters. கடைசியா சொல்ல போறோம், உங்க நாமம் உயரணும். எல்லாத்துக்காக தான் இன்று மேன்மை அடைய பாடுவோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்க நாமம் என் மூலமா, உங்க நாமம் என் மூலமா உயரப்பா. இன்று மேன்மை அடையணும், பாடுவோம். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம். ஹல்லேலூயா. 2 கை வானத்தை நோக்கி உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. சமாதானமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே யாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசிக்கிற நல்ல ஆண்டவர், இந்த 6வது மாதத்தினுடைய இந்த முதல் தேதியில் இந்த காலை வேளையில எங்களை பலிபீடத்துக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தி மறுபடியும் உடைய சமூகத்தில் பிளெக்ஸ் பண்ண எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். நன்றி. இன்றைக்கு எடுத்த தீர்மானத்தில் கடைசி
வரை நாங்கள் நிற்கும்படியா கர்த்தரைகளை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுகிற வரையிலும் ஒருவேளை உடைய வருகை அதற்கு முன்பதாக இருக்கும் என்று சொன்னார். அந்த கடைசி நொடி பொழுது வரையிலும் நாங்கள் இன்றைக்கு எடுத்த தீர்மானத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கும்படியாய் ஒரு குடும்பமாய் ஒரு சபையாய் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் உமக்கு அடிமைகளாய் கடைசி வரை நாங்கள் நிற்கும்படியாய் கர்த்தர்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே, சுயநலங்களை எங்களுடைய வாழ்க்கை விட்டு விலக்கி ஆண்டவர் எங்களை இந்த உலகத்திற்கு எதற்காக கொண்டு வந்தாரோ, நீர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீரோ, நீங்க எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ, ரட்சித்தீரோ, கழுவி சுத்தப்படுத்தினீரோ, அதை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொள்ளுகிற வண்ணமாய் கர்த்தர் இந்த நாட்களில் எங்களை பலப்படுத்தி அனுப்புகிறாங்க. உலகத்துக்குள்ள சென்று உலகத்தை கலக்கிறவர்களாக, அநேகரை வெளிச்சத்தண்டனை கொண்டு வருகிறவர்களாக, அநேகரை இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறவர்களாக, அநேகரை பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர்களாக கர்த்தரை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக உங்களுடைய நாமத்தினாலே வாழ்த்தை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த பலத்தோடு இந்த துணையோடு இவர்கள் தடுத்து விட்டு சென்று உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஏற்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாம் சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். முடியாது என்ற போது அவர் முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது தளராதே என்றாரே. சொல்லுவீங்களா? நான் முடியாது என்ற போது அவர் முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது தளராதே என்றாரே. கர்த்தர் என்பன் அருகில் நின்று நான் உனக்காக யாவும் செய்வேன், உன் தேவையை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. உங்களுக்கு துணை நிற்கிற தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் என்பன் அருகில் நின்று நான் உனக்காக யாவும் செய்வேன், உன் தேவையை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் என்பன் அருகில் நின்று நான் உனக்காக யாவும் செய்வேன், உன் தேவையை பார்த்துக் கொள்வேன் என்றார். எல்லாரும் எடுத்து சொல்லுவான். என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுங்க, நிச்சயம் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைச்சது, என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவன் யாரு? என் நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவன் யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கடைசியா நிச்சயம் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சிநேகமும் விசேஷமாய் இன்றைக்கு நம்ம தியானித்த அந்த தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கிறதான எல்லா அந்த லோன்லினஸ் ஃபீலிங்கும் விலகி போகணும். நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா பிசாசுடைய குணாதிசயங்களும் விலகி அவர் நம்மளை ஆசீர்வாதமான பாதையில் நடத்துவாராக. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.